இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா மகா வா உட்காரு. திரு மருந்தெல்லாம் சாப்பிட்டானா? மயில நான் கொடுத்துட்டாருமா. அவரு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நல்லா தூங்கட்டும். என்னம்மா இன்னும் அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாம என்ன பண்ண சொல்ற மகா? பரத்வாஜ் சுவாமிகள் சொன்ன விஷயத்தை பத்தி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. சாமி சொன்ன விஷயத்த திரு கிட்ட கேட்டப்போ அவன் ரொம்ப சாதாரணமா அவர் பொதுவான பலன் சொல்லிருப்பாருன்னு சொல்லிட்டான். அவன் சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா சாமிகள் ஏதோ போற போக்குல சொல்லிட்டு போறவரு கிடையாது. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா திரு விஷயத்துல அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு தான் எனக்கு தெரியல. அதான் மகா ஒரே குழப்பமா இருக்கு. திருவுக்கு நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்தா என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாவே இருக்க முடியல. அதே சமயம் சாமிகள் சொன்ன அந்த பரிகாரத்தை பண்றதுக்கு வழியே இல்ல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. பதில் இல்லாம பல கேள்விகள் என் மனசுல இருக்கு. அம்மா நீங்க ஏன் அதையே நினைச்சு நினைச்சு டென்ஷன் ஆகுறீங்க? உங்க மனசு படுற பாட்ட என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் சில விஷயங்கள் நம்ம கைக்குள்ள இல்லாதப்போ நம்ம அத பத்தி யோசிச்சு கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுக்கு பதிலா கடவுளை நம்பினா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நீங்க அந்த நல்லூர் அம்மனை மனசுல நினைச்சு வேண்டிக்கங்க. அந்த அம்மா கண்டிப்பா இதுக்கு ஒரு பதில் சொல்லுவா. நீங்க இத நினைச்சு கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. கடவுள் உங்களுக்கும் உங்க பையனுக்கும் எந்த குறையும் வைக்க மாட்டாரு. அம்மா மறுபடியும் சொல்றேன், இப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஃபீல் பண்ணி மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது ஆயிட போதுமா? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியாமல்ல. திருதான் என்னோட உலகம். அவனை விட்டா எனக்கு யார் இருக்கா? பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும்?